ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா தேங்காயும் வெல்லமும் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 பொருள் இருந்தாலே போதும், ஈஸியாக அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காயை உடைச்சதுக்கப்புறமா இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதை மிக்சியில் அரைக்க போகிறோம். இதை மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அரைக்க ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்திருக்க தேங்காயோட குவான்டிட்டி அதிகமாக இருக்குங்கிறதால மிக்சி ஜாரில் 2 பேட்சாக போட்டு அரைச்சிக்கோங்க. இதை நம்ம கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க தேங்காயும் அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஏதாவது ஒரு கப்பு இல்லைனா டம்ளரில் அளவாக அளந்துக்கலாம். எனக்கு இந்த கப்பால் 4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்திருந்தது. நீங்கள் எதில் ஸ்வீட் செய்ய போகிறீங்களோ அந்த பேன்லேயே தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. 4 கப் தேங்காய்க்கு 3 கப் அளவு பொடிச்ச வெல்லம் கரெக்டாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் தூசி மண்ணெல்லாம் இல்லாத மாதிரி நல்ல நயமான வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க வெல்லம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே உருக ஆரம்பிக்கும், லைட்டாக ஈரப்பதம் வர ஆரம்பிக்கும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க வெல்லம் ஓரளவு கரைஞ்சிருக்கு. இது நல்லா இன்னும் முழுமையாக கரைஞ்சி வரணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் அடி பிடிச்சிடும். அதனால் மீடியம்லேயே அடுப்பு இருக்கட்டும். இந்த அளவுக்கு வெல்லம் நல்லா முழுமையாக கரையணும். இதை பார்க்குறதுக்கு பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இது மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் இருக்க ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெல்லத்தில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிட்டு நமக்கு இது மாதிரி கிடைக்கும். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நல்ல கனமான பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா சீக்கிரம் அடி பிடிக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. நமக்கு இந்த பக்குவத்துக்கு வந்துடும். இதை செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இதை உருண்டையாக உருட்டி பாருங்கள். இது மாதிரி உருண்டையாக உருட்ட வந்தது அப்படின்னா நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுடுங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் இல்லைனா தண்ணி தொட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கையில் உருண்டையாக உருட்டிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப தொட்டக்கூடாது. லைட்டாக நமக்கு கையில் ஈரம் இருக்கிற மாதிரி இருந்தால் போதும், கெட்டுலாம் போகாது. இது மாதிரி உருண்டையாக உருட்டினதுக்கப்புறமா இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 15 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதே மாதிரியே எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதில் நம்ம நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தேங்காயில் இருக்க எண்ணெயே நல்லா பிரிஞ்சு வரும். விருப்பப்பட்டால் கொஞ்சமாக இதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதே அளவோட நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.